நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனி உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான ஒரு பெரிய நாள் கடவுள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பங்குகளில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து புதிதாக அருட்தந்தையாகனவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாங்க வந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு 5-10 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்களே திரும்ப பங்கு தந்தையா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சில டைம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. சரி. ஒரு டயசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட், அவர் வந்து 50 ஆண்டுகள் பொன்விழா என்ன பண்றாரு, குருத்துவ வாழ்வுல பொன்விழாவை கண்ட ஒரு குரு. அப்போ அவருக்கு வந்து கிராண்டா மாசலா வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்கறாங்க, எங்க வச்சு உங்களுடைய அந்த 50வது பொன்விழா ஆண்டு திருப்பதி எங்க வச்சு நடத்தலாம், எங்க வச்சு செலிப்ரேட் பண்ண நீங்க சந்தோஷப்படுவீங்க கேட்கறப்போ அவர் சொல்ல, நான் முத ஒரு பங்குல வந்து உதவி பங்கு தந்தை என்ன பண்ண போய் அசிஸ்டன்ட் ப்ரீஸ்டா போய் அங்க பணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க போறதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணல, கிடைக்கல. சோ எனக்கு அந்த பங்குல எனக்கு கொண்டாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. சரின்னு சொல்லி தடால் படலாம் ஏற்பாடு நடக்குது. இவர் அப்படியே கார்ல எல்லாம் கூட்டு வராங்க, கூட்டடிச்சு மேலதாளத்தோடலாம் அவரை பவனியா கூட்டு வந்து மக்கள் எல்லாம் 50 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன பண்றோம், அந்த ஃபாதரை பாக்குறோம். அப்ப அவர் காலகட்டத்துல யாரெல்லாம் வந்து பீட சிறுவர்கள் எல்லாம் இருந்தாலும் அவங்களாம் இப்போ ஒரு 40-30 வயசுல என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு ஃபாதர் எப்படி எல்லாம் பார்த்துட்டு வராங்க. பூசை ஆரம்பிச்சு தாமதமாக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, ஏன் பூசை ஆரம்பிச்சிடலாமே, என்னன்னு இவர் என்ன பண்றாரு கேட்கற, நான் வந்துட்டு எல்லாரும் வந்தாச்சு, என்ன வெயிட்டிங், பூசை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க ஃபாதர், ஒரு பூனை ஒண்ணு வாங்குறதுக்கு சந்தைக்கு போயிருக்காங்க, போனவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு. ஏன் அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல, யூஸ்வலா இந்த கோயில பூசை பண்ற திருப்பலி ஆரம்பிக்கிறபடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூனையை பிடிச்சி என்ன பண்ணுவோம், தூண்ல கட்டி வைப்போம். பூனை செத்து போச்சு, அதனால ஒரு புது பூனை வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காங்க, வர்றதுக்கு லேட். ஏன் இது என்னாச்சு, இது என்னெல்லாம் தெரியாது, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால பாரம்பரியம் பழக்கம், நாங்க அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த ஃபாதர் சொன்னாராம், எப்பா இது நான் முத உதவி பங்கு இருக்கப்பதான் அந்த பழக்கமே ஆரம்பிச்சிச்சு. அப்ப பூசையில இங்க வளர்த்த ஒரு பூனை என்ன பண்ணும், குறுக்கை நெருக்கையும் ஓடிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன பண்ணேன் சொல்றேன், அப்ப இருந்த சாமியாரு பூசைக்கு முன்னாடி பூனை பிடிச்சு என்ன பண்ணிருங்க, தூண்ல கட்டி வச்சிருங்க, அப்படின்னா தான் அது குறுக்கை நெருக்கே ஓடாது, பூசைக்கு தொந்தரவா இருக்காதுன்னு சொல்லி சொன்னாரு. அது 50 வருஷம் என்ன எதுனே கேட்காம இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஒருவேளை 50 வருஷத்துக்கு அவர் செலிப்ரேட் பண்ண போகல அப்படின்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது அப்படியே செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. நம்மளுடைய கண்மூடித்தனமான அந்த மூட நம்பிக்கை இல்லையா, இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு இந்த கதையின் வழியா அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அற்புதமான நாளை இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். ஏலாக்குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வரை நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறது?
ஸோ இன்னைக்கான நாள் இந்த கதை என்ன அப்படின்னா, இது மேபி வேற வேற விதங்கள்ல வேற வேற ஆங்கிள் இந்த ஸ்டோரிஸ் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய பங்குகள்ல திருப்பலியின் போது கூட பங்கு தந்தையர்கள் இந்த மாதிரியான கதைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இது போல பல பழக்க வழக்கங்கள், அதாவது கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களை இன்றளவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய சமுதாயத்துல பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதை பின்பற்றக்கூடிய நபர்கள்ல நாமளும் ஒருத்தர் என்ன பண்றோம், இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் என்ன பண்ணலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதாவது எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியல, ஐ திங்க் பாரதியாரா இல்ல வேற எந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமை சொன்னதுன்னு தெரியல, கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்படி நம்ம பின்பற்றக்கூடிய கண்மூடி பழக்க வழக்கங்கள் என்னென்ன, உண்மையான வார்த்தை. அப்ப அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா வீடுகள்லயுமே வந்து ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, இல்ல பெண் குழந்தைகள், இல்ல ஆண் குழந்தைகள் இப்படின்லாம் இருக்குது அப்படின்னா, குறிப்பா அந்த பெண் குழந்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு சில பொறுப்புகள் இதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நீ என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு அந்த வீட்டுல போய் என்ன பண்ணணும், பிறந்த வீட்டுடைய பேரையும் புகழையும் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். சோ இது வந்து நீ என்ன பண்ணணும், செய்யணும். சோ இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு கண்மூடியான ஒரு நம்பிக்கை தான். என்னன்னா எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு திங்கிங், அது வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புற்றுநோய் போல உள்ளே இருந்து அரித்து கொண்டே இருக்கும். ஆனா அது அரிக்குதுங்கிறதே யாருக்கு என்ன ஆகாது, தெரியாது அப்படிங்கிற ஒரு இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயத்துல இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது 90s கிட்ஸோட அவங்க பேரண்டா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய பழக்கங்கள் என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே, அடுத்த வீட்டுக்கு போறோம். அப்ப நான் அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கக்கூடிய ஒரே ரெடிமேட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு நீங்க பிறக்கும் போதே தெரிஞ்சிச்சுல, அப்பவே நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, பேசாம கொண்டு போய் எத்தனையோ சிஸ்டர்ஸ் நல்ல நல்ல ஆசிரமங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க கூட நல்ல ஆட்களை என்ன பண்ணிடுவாங்க, உருவாக்கி விட்டுருவாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கன்னு தான் கேட்போம். சோ அப்ப இது வந்து நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல வார்த்தையை நம்ம ஏதோ ஒரு புரிதலும் இல்லாமல் என்ன பண்றோம், அந்த குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறது போல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றளவுல அது முழுமையாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது. நிறைய குடும்பங்கள் அந்த நிலை என்பது மாறி இருக்கிறது. டேட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெண் குழந்தையோட முக்கியத்துவம் வளர்ந்துருக்கிறதுனாலும் இன்றளவும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. கண்டிப்பா இந்த அளவிலும் இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை மறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பா இதை வந்து மறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். ரீகன்சிடர் பண்ணி அவனு திரும்ப ஒரு சிந்திச்சு பாருங்க, அது எப்படி அந்த பெண் குழந்தை இன்னொரு வீட்டு போகுது, அது பெண் குழந்தையாக பிறந்துட்டனால அந்த குழந்தைக்கும் திருமணத்திற்கு பிறகு அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா, அடுத்த வீட்டுக்கு போற குழந்தைன்னு என்ன பண்ணாங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுவும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு பழக்கம். இன்னும் என்னென்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவரே, நற்பேறு பெற்றவர் யார், அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவரே. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினமொரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 1. இந்த திருப்பாடல் எல்லா திருப்பாடல்களுக்கும் நுழைவாயிலாக அமைந்திருக்கின்றது. யார் பேறு பெற்றோர்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் பேறு பெற்றோர் என்று
இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நமது வாழ்வில் ஒரு சிலவற்றை நாம் களைய வேண்டும் என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஒரு நிலத்தை நாம் உழுது விதையை நாம் போடுவதற்கு முன்னதாக அந்த நிலத்தில் உள்ள களைகளை நாம் களைந்தெறிகிறோம், முட்செடிகளை அகற்றுகிறோம். அதே போல நமது வாழ்வில் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ளவற்றை நாம் களைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. முதலாவதாக பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் என்று இந்த திருப்பாடல் பொல்லாரின் சொல்லின்படி நடக்க வேண்டாம் என்று சொல்லி அழைக்கின்றது. இங்கு பொல்லார் என்பவர் யார் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை மீறி செயல்படுகின்றவர்கள். அவர்கள் எண்ணுவதெல்லாம் தீயன, ஆகவே அவர்கள் கூட்டத்தில் நிற்க வேண்டாம் என்று இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது. இரண்டாவதாக பாவிகளின் வழியில் நடவாதவர் என்று அடுத்த கட்டத்துக்கு நம்மை அழைக்கின்றது. எந்தெந்த பாவ சூழல் நம்மை பாவத்திற்கு உட்படுத்துகிறதோ அந்த சூழல், நபர்கள், நட்புகள் இவற்றை விட்டு நாம் நடக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. பாவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்காமல் அந்த பாவ சூழலை விட்டு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நம்மை நமது பாதையை செம்மைப்படுத்த அழைப்பை கொடுக்கின்றது. மூன்றாவதாக இகழ்வோரின் கூட்டத்தில் அமராதவர் என்று அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறது. இகழ்வோர் யார் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை, கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை, நல்ல மதிப்பீடுகளை எல்லாம் யாரெல்லாம் இகழ்ச்சிக்கு உட்படுத்துகிறார்களோ, எள்ளி நகையாடுகின்றார்களோ அவர்கள் கூட்டத்தில் அமர வேண்டாம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. மூன்று நிலைகளில் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. முதலாவதாக பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல், பாவிகளின் வழியில் நாம் நிற்காமல், இகழ்வாரின் கூட்டத்தில் நாம் அமராமல் இருக்க இந்த திருப்பாடல் மூன்று நிலைகளில் நமது நடை உடை பாவனைகளை பரிசோதிக்க அழைக்கப்படுகிறது. அவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு விளக்குகின்றது. முதலாவதாக கடவுளுடைய கட்டளைகளை எந்நாளும் சிந்திக்கின்றவர் நற்பேறு பெற்றோர். இங்கு கடவுளின் கட்டளை என்றால் எபிரேய மொழியிலே சொல்லப்படுகின்ற தோரா மட்டுமல்ல, நல்ல மதிப்பீடுகள், நமது வழிகாட்டுதல், நமது வாழ்க்கைக்கு தேவையான நட்போதனைகள் அனைத்தையுமே இந்த கட்டளைகளாக திருச்சட்டமாக இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே நமது வாழ்வின் நமது வாழ்க்கைக்கு தேவையான மதிப்பீடுகளை நாம் பின்பற்றி வாழ்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நற்பேறு பெற்றவர்களாக மாற்றுவதற்கு உதவும் என்பதையும் குறிப்பிடுகின்றது. இரண்டாவதாக கடவுளுடைய கட்டளைகளை எந்நாளும் சிந்தித்துக் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகிறது. எந்நாளும் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்றால் 10 நிமிடம் விவிலியத்தை படித்துவிட்டு அதை மட்டும் சிந்திப்பதல்ல, மாறாக அந்த இறை வார்த்தையை நமது வாழ்வில் எந்நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அதை வாழ்வாக்குகின்ற வார்த்தையாக நாம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமது வாழ்வை மாற்றும் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. மூன்றாவதாக ஆண்டவருடைய சட்டத்தின்படி நடப்போர் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவர். குறிப்பாக பருவ காலத்தில் கனி தருகின்ற நல்ல மரம் போல் இருப்பார்கள் என்று திருப்பாடல் சொல்கிறது. பருவ காலத்தில் எப்பொழுதுமே அந்த மரமானது கனிகளை கொடுக்கும். அதே சமயத்திலே அந்த மரத்தினுடைய இலைகள் என்றும் பசுமையாயிருக்கும் என்றும் திருப்பாடல் சொல்கிறது. ஆகவே அந்த இலைகள் எந்த காலத்திலும் அது காய்ந்து போகாமல் பசுமையா இருக்கும் விதத்திலே அந்த மரத்தை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். அதே போல கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வருடைய வாழ்க்கையிலும் இறைவன் தனது ஆசீர்வாதத்தால் எப்பொழுதும் வளமையுற செய்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. அதே போல நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் என்றும் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றவர்களை குறித்து சொல்கிறது. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் என்பது அது தானாக முளைத்த மரம் அல்ல. ஒரு விவசாயி தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை பண்படுத்தி அதை அந்த இடத்திலே நட்டு வைத்த முறையாக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்ட ஒரு மரத்தை குறிக்கின்ற ஒரு மரம்தான் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் என்று இந்த திருப்பாடல் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த மரம் அங்கு நடப்பட வேண்டும், அதற்கு தேவையான நீர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அந்த விவசாயி அறிந்திருந்ததால் அந்த மரத்தை அங்கு நட்டு வைத்திருக்கின்றான். ஆகவே அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக சென்று அந்த மரத்துக்கான அனைத்து தேவைகளையும் அது பெற்றுக்கொள்கிறது. அதே போலதான் ஆண்டவரில் தனது நம்பிக்கையை பற்றுறுதியோடு
பற்றி கொள்கின்றவன் ஆண்டவரால் என்றும் கைவிடப்பட மாட்டான், ஆண்டவரால் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருப்பாள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் பதரை போல, காற்றடித்து பறக்கின்ற பதர்களைப் போல அவர்கள் போய்விடுவார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மீது வைக்கப்பட்ட பாறையாகிய அந்த திருச்சபையின் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. ஆகவே நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் கடவுளை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், அந்த கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக இந்த நாளில் நாம் முயற்சிப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, உமது வார்த்தையால் இவ்வுலகை படைத்து உமது மூச்சு காற்றினால் எங்களுக்கு வாழ்வளித்து எங்களை நேசிக்கின்ற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிலே என்றும் வேறுண்டப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உமது கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதன் வழியாக உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நாம இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சில கண்மூடி பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது ஒரு பெரிய புள்ளியா நிற்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அப்படின்னா என்ன, பெண்கள் எப்படி இன்னொரு வீட்டுல பார்த்து கட்டி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி, கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ன அப்படின்னா வரதட்சணை அப்படின்னு. இது கொடுக்குறவங்களுக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்க எவ்வளவு வரதட்சணை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய கௌரவங்கள் பேசப்படும், நாங்க எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படின்றது காமிக்கும் அப்படின்வாங்க. அப்படி ஒன்னும் கிடையாது அப்படின்றத நம்ம உண்மையிலே நம்பக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வரதட்சணை கொடுக்கறது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நல்லா நினைச்சிட்டு இருக்கோம். அது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. இன்னொன்னு, தன்னுடைய அதுக்கு நியாயப்படுத்துவது, நம்ம செய்யக்கூடிய தவறை நம்ம நியாயப்படுத்துறதுக்கு பலவித காரணங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே பிறர் செய்யக்கூடிய தவறுக்கு நாம் சிறந்த நீதிபதியாகவும், நாம் செய்யக்கூடிய தவறுக்கு நாம் சிறந்த வழக்கறிஞராகவும் என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்ப அந்த வகையில நாம செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய வாதங்கள் முன்வைப்போம். அதுல ஒரு வாதம், என்னுடைய பெண் குழந்தை நான் அங்க போய் இருக்கக்கூடிய வீட்டுல என்ன பண்ணணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் என்ன பண்றேன், நான் வாங்கி தரேன், இது வரதட்சணை கிடையாது, இது எதனாலும் சொல்லலாம் செய்யலாம். அந்த பெண்ணுக்கு தேவையான கல்வி அறிவை ஃபர்ஸ்ட் கொடுத்தாலே போதுமானது. அது சொந்த காலில் நிற்பதற்கு அதை கற்றுக் கொடுத்தால் போதுமானது. அதை தைரியமாக முடிவெடுக்க அனுமதிக்கிறது தேவையான. இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. அதை அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேணும். சின்ன வயசுல இருந்தே அதை கற்றுக் கொடுக்காம நாளைக்கு எல்லாமே இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஒரே ஒரு கேள்வி, ஒருவேளை அந்த வசதி வாய்ப்புகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாம அந்த பெண்ணோ இல்ல அந்த பெண்ணுடைய கணவரோ அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? சோ அப்போ நம்ம நியாயப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் இது. ஆனா முறையாக நாம் நல்ல கல்வி அறிவு, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன், தனிச்சையாக செயல்படக்கூடிய அந்த தைரியம், இது போன்ற விஷயங்களை தான் என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வரதட்சணை கொடுக்கறது சமுதாய கௌரவம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல வரதட்சணை பெற்றுக்கொள்வது சமுதாய கௌரவம் நினைக்கிறதோ முற்றிலும் தவறான. எப்படி ஒரு மணமகன் வீட்டார் வரதட்சணை கேட்கறது தப்புன்னு நீங்க சொல்றீங்க, அது போல வரதட்சணை நீங்க விரும்பி அது ஆகாவோக அந்த வரதட்சணைங்கிற பேர்ல கொடுப்பதும் தவறுதான். அதான் சொல்லுவாங்க, லஞ்சம் பெறுவதும் குற்றம், அது போல லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். அது மாதிரிதான் இதுவும். அதையும் நாம ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும். நிச்சயமா ஜோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் அது மட்டும் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தால் போதுமானது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 5 புனித சிலுவை ஜான் ஜோசப். இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் நகரில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1654 ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தார் சிலுவை ஜான் ஜோசப். ஆண்டவர் இயேசுவிடமும் புனித மரியன்னையிடமும் பக்தியோடு இருந்த இவர் தன் வாழ்வினை இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்பி 16வது வயதில் புனித பிரான்சிஸ்கன் துறவற சபையினில் சேர்ந்தார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே உறங்கும் அருட்சகோதரர் ஜான் ஜோசப் மற்ற நேரங்களை ஜெபத்தில் செலவிட்டு இறைவனின் அன்பினை சுவைத்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல் குருத்துவ அருட்பொழிவு பெறாமல் துறவியாக வாழ்ந்த இவர் தன் சபையின் மூத்த குருக்களின் அறிவுரைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு குருவானார். தாழ்ச்சியிலும்
கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜான் ஜோசப் திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்டினால் கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நேபிள்ஸ் மறைமாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஆழமான மறையுரை கருத்துக்களினால் மக்களின் மனதில் இடம் பிடித்த இவர் நோயாளிகளை குணப்படுத்தும் வரம் பெற்று இருந்ததால் பல்வேறு பகுதி மக்கள் இவரின் தொடுதலை பெற்று நோய் நீங்க பெற்றனர். ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை ஜான் ஜோசப் தன் உடல் நலிவுற்றிருந்த போதும் கூட ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக நேரம் செலவிட்டு மக்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆறுதல் கூறினார். ஆண்டவரிடம் உறுதியான விசுவாசம் கொண்டு புனித பிரான்சிஸ்கன் சபைக்காகவும் நேபிள்ஸ் நகர மக்களுக்காகவும் உழைத்த அருட்தந்தை ஜான் ஜோசப் 1734ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள் விண்ணக பிறப்படைந்தார். அருட்தந்தை ஜான் ஜோசப்பின் கல்லறையில் ஜெபித்தவர்களுக்கு புதுமைகள் நடைபெற 1839ஆம் ஆண்டு மே 29ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் கிரகோரி இவரை புனிதராக உயர்த்தினார். புனித சிலுவை ஜான் ஜோசப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் தாழ்ச்சி, இரக்கம், பொறுமை, மனித மாண்பு போன்ற பண்புகள் மலர ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் கண்மூடித்தனமான சில பழக்க வழக்கங்கள் இன்னமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்னென்ன, அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வரணும் அப்படின்ட்டு அடுத்ததாக என்ன சிந்திக்கிறோம். ஸோ அடுத்தது என்னன்னா, ஒரு முறை ஒரு ரெட்ரீட் போயிருந்தப்போ வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்ரீட். அப்போ அந்த ரெட்ரீட் கொடுக்க வந்த ஒரு ஆசிரியர் என்ன சொன்னாருன்னா, கேள்வி எங்க ஃபர்ஸ்ட் தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா முதல் கேள்வி குழந்தை ஆனா பெண்ணா, முதல் கேள்வி அங்க தொடங்குது. ரெண்டாவது, எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்குது, அடுத்த கேள்வி. எத்தனாவது கிளாஸ் படிக்குது, என்ன மார்க் எடுத்திருக்குது, எந்த காலேஜ்ல சேர்த்திருக்கிறீங்க, என்ன வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க, கல்யாணம் எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க, அந்த கல்யாண குழந்தைக்கு குழந்தை பிறந்துருச்சா, இது ஆனா பெண்ணா, இப்ப அந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. சோ அந்த கேள்வி திரும்ப என்ன அதே சர்க்கிள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கேள்விகள் என்ன ஆயிட்டே இருக்கும், திரும்ப ரிகர்சிவ், அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ அது போல இதுல வைக்கக்கூடிய ஒரு கேள்வி கல்யாணம், திருமணம் அப்படிங்கிற அங்க போய் முடியும். சோ இப்ப எல்லா குழந்தைகளும் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளதான் புக வேண்டும். அதுவும் குறிப்பாக என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு வந்து அல்டிமேட் கோலாவே இந்த சமுதாயம் வைக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணா, ஒரு பெண் குழந்தைனா திருமணம் ஆக வேண்டும். அது படிச்சிருக்குதா படிக்கலையா அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு தாத்தாவுடைய காலகட்டம் இல்ல அவங்களுக்கு முந்தின தலைமுறையுடைய காலகட்டம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தைகள் வந்து பதின்பருவம், அதாவது பூப்பிடிய உடனே என்ன பண்ணுவாங்க, இமிடியேட்டா ஒரு வருஷம் 2 வருஷத்துல என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு அதற்கு தயாரா இருக்கிறாங்களா, இளர வாழ்க்கைக்கு அதற்கேற்ற உடல் வலிமை அவங்களுக்கு இருக்கா, எதுவுமே அதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அதை பற்றி அறிவும் அந்த டைம் என்ன பெருசா ஒரு விழிப்புணர்வும் இல்லாம இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வந்தோடனே அந்த சட்டங்கள் வாயிலாக பெண்ணுடைய திருமண வயது என்ன இருக்கணும், சோ என்ன ஏஜ் வரைக்கும் அவங்க படிச்சிருக்கணும் இப்படிங்கிறத கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ணி அந்த படிக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பள்ளி படிப்பையாவது அவங்களால என்ன பண்ண முடிக்க முடிந்தது. சோ இப்ப இன்றளவில் என்ன பண்ணா, கல்லூரி படிப்பை முடித்த பிறகுதான் திருமணத்தை பத்தி என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஆனா இன்றளவும் பல நேரங்கள்ல பெண் குழந்தைகள் அப்படின்னா அவங்களோட அல்டிமேட் கோல் வந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும். அதை வந்து பெற்றோர் என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு பெரிய கடமை, அதை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அவங்க ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க, அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போறாங்க, அதை வந்து திட்டமிடுதலோடு தொடங்கி அப்படிங்கிற எண்ணங்கள் கம்மியான அளவுலையும், எனக்கு ஒரு கடமை முடிஞ்சா போதும், தள்ளி விட்டா போதும். அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம் என்ன அப்படின்னா, கரையேத்தி விட்டுட்டா நான் நிம்மதி ஆயிடுவேன். தங்கச்சி எல்லாம் பேசுறோம் சொல்ல, அப்ப நான் அந்த விஷயத்த நாங்களும் கிண்டலா கேட்போம். அப்ப என்ன வந்து நடுக்கடல்லையோ இல்ல நடு ஆத்துலயோ தத்தளிச்சுட்டு இருக்காங்க, என்ன கரையேத்தி விடணும். சோ அப்போ நம்ம திரும்பவும் அந்த டிராமாக்குள்ள நமக்கே தெரியாம தாத்தா பாட்டிகள் என்ன பின்பற்றினாங்களோ அதை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நாமும் என்ன பண்றோம், பின்பற்றி கொண்டே இருக்கோம். இன்னைக்கு திருமணம் ஆகாமலும் இன்னைக்கு தனி வாழ்க்கையில இருந்து சாதித்த ஏராளமான பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சாதனை படைத்த பெண்கள் எவ்வளவு இருக்காங்க. அதே போல திருமண வாழ்வில் ஈடுபடாமல் இன்னைக்கு சாதனை படுத்த ஆண்களையும் எவ்வளவு என்ன பண்ண முடியும், அடையாளப்படுத்த முடியும். அப்போ அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. அதுக்காண்டி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய அந்த நிலையை அவர்கள் எட்டியவுடன் அவர்கள் ஓகே, நான் இப்போ வந்து என்னோட பிசிக்கலாவும் சரி என்னோட மென்டலாவும் சரி நான் ரெடியாகி இருக்கிறேன் அப்படிங்கிற டைம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்
கொடுக்க வேண்டும். இந்த சமுதாய நிர்பந்தத்திற்காக 21 வயசு ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்கப்பா, ஏத்து வீட்டுக்காரங்கப்பா, உங்க பிள்ளை காலேஜ் முடிச்சிருச்சு, உங்க பிள்ளை வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்கிறதுக்காக திருமணம் செய்ய நிர்பந்திக்காதீர்கள். திருமண வயது நிரம்பிய பெண் ஒரு வீட்டுல இருக்காங்க, உங்க வீட்டுல இருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விழிப்புணர்வு இதுவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இது மும்பையில் நடந்த வேடிக்கை கதை. ஒரு பெண்ணுக்கு மும்பையில் வேலை கிடைத்தது, கணவனுக்கோ சென்னையிலே வேலை. வேறு வழி இல்லை, தனியாகத்தான் அனுப்பி வைக்க வேண்டியிருந்தது. அவளை அவ்வளவு ஒர்க் பிரஷர் அனுப்பி வைத்தான். அவளும் மும்பைக்கு தனியாகவே போய்விட்டால், போய் வேலையிலும் சேர்ந்து விட்டால். நல்ல கம்பெனி, தங்குவதற்கு வீடும், வீட்டுக்கே வந்து அழைத்து செல்ல வாகனமும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவளுக்கு பரம திருப்தி. மகிழ்ச்சியோடு தன் சென்னை கணவருக்கு SMS குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தாள். ஆனால் அதுவோ தவறுதலாக வேறொருவருக்கு. அப்போதுதான் மனைவியை பறிகொடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து இறுதி சடங்குகளை செய்து முடித்துவிட்டு வீடு திரும்பிய அந்த சோக கணவனுக்கு மாறி போய்விட்டது அந்த SMS. சோகமாய் வீடு திரும்பிய அந்த கணவன் தன் செல்போனை எடுத்து வீங்கிய விழிகளோடு அந்த SMS-ஐ எடுத்து பார்க்க, அந்த SMS குறுந்தகவல் இப்படி மின்ன, பார்த்ததும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொண்டான், மயக்கமே போட்டு விட்டான் போங்கள். அந்த செய்தி இதுதான். என் இனிய கணவானே, நான் பாதுகாப்பாக இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். தங்குவதற்கு இடமும் வாகன வசதியும் உண்டு, ஒரு குறையும் இல்லை. மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றி இங்கே பேசி வைத்திருக்கிறேன். வெகு விரைவில் உங்களையும் அழைத்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் இனிய மனைவி இனியா. செல்ல தூக்கி போட்டுட்டு பேயறிஞ்சது மாதிரி உட்கார்ந்துட்டானா அந்த இனியாவோட இனிய புருஷன். தகவல் பரிமாற்றம் சில சமயங்களில் தாறுமாறாயும் தடம் மாறி பரிமாறும். அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் தகவல் தான். பேருந்தின் கடைசி சீட்டும் வாழ்க்கையில் வரும் செய்திகளும் ஒன்றுதான். இரண்டும் திடீரென தூக்கி வாரி போடும். கணவன் மனைவிக்குள் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற சில வார்த்தைகளே போதும் வலிக்க நின்று கொல்ல. கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது. குப்பைகளை மட்டுமல்ல, நமது வீட்டு பிரச்சனைகளையும் தான். கணவன் மனைவி நீயா நானா என வாழ்க்கை நடத்துவதை விட நீயும் நானும் என்று வாழ்க்கை நடத்தினால் இல்லறம் இனிக்கும். மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல, கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஓர் ஆணுக்கு மனைவிதான், ஒரு பெண்ணுக்கு கணவன் தான். இவர்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இருக்க கூடாது. பெருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கங்கள் என்னென்ன. இன்றளவும் நம்ம கிட்ட அது ஒரு கேன்சர், புற்றுநோய் போல நம்மையும் அறியாமல் நம்மளை ஆக்கிரமிச்சு இருக்குது. அதை அகற்றுவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதை குறித்த முதல் ஒரு விழிப்புணர்வை அடையக்கூடிய தருணம் இது. அந்த வகையில் அடுத்ததா எந்த ஒரு கண்மூடி பழக்கத்தை சொல்றாங்க? கண்டிப்பா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஒரு கார்னர் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள், இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்றப்போ அவங்க அதே விஷயத்துல நிறையவே கார்னர் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு திருமணமான பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு வயது வந்த பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய கண்கள் இப்படி இருந்தது. எப்படின்னா, நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, குரலை உயர்த்தி பேசாதுமா, பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு ஏன் இப்படி குரலை உயர்த்துற அப்படின்வாங்க. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ எல்லாருமே ஏதாவது பிரச்சனைகளை குறித்து ஏதாவது பேசுறப்போ நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு நாயங்களுக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கிறப்போ, உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு பொம்பளை பிள்ளை போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிராகரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் தான் நிறைய இருக்குமே தவிர அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது முன்னோர்கள் அப்ப சொன்ன அந்த வார்த்தை எதுக்காக சொன்னாங்க அப்படின்றது கூட நம்ம அதை கூட ஒரு பெரிய காரணமா அது விளக்கமா அதை அப்படியே கண்மூடித்தனமா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம். அப்படியே ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. கேட்கல. பெரும்பாலும் சொல்லுவாங்க, பெண் குழந்தைகளோட சத்தம், வீட்டுல இருக்கிற சத்தம், பெண் பொம்பளை பிள்ளைங்களோட சத்தம் வெளியே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. சிறப்பு ஆம்பளை பசங்க சத்தம் கேட்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கப்படணும் இல்லையா? கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கணும். ஸோ இப்போ ஏன் பேசக்கூடாது, என்ன காரணத்திற்காக, என்ன ஏது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை அதில் ஒளிஞ்சிருக்குதுன்னா
சரி ஓகேங்களா. மத்தபடி கோபம் வர்றப்ப யார் கோபத்துல எந்த ஆணாவது கோபப்படுகின்ற பொழுது அமைதியா அவங்களால பேச முடிஞ்சிருக்குதா? சோ அப்ப கோபப்படுறப்ப அந்த டைம் கத்தத்தான் என்ன பண்ணுவோம். அப்ப அது வந்து இயற்கையான ஒரு உணர்வு, இயற்கையான ஒரு வெளிப்பாடு. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. அப்ப அதுல வந்து கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது பெண் என்றால் அது அடங்கி தான் இருக்கணும், சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்வதோ, இல்ல ஆண் என்றால் அதுக்கு சில எக்ஸெப்ஷனல் கொடுக்குறதோ, இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்று. இன்றாலும் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை நீங்க பேச ஃபர்ஸ்ட் அனுமதிக்காதப்ப வெளியே போய் அந்த பிள்ளை அப்புறம் பேசுன்னு உயிரை வாங்கினா அந்த குழந்தை எப்படி பேசும்? ஸோ திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தை எங்கள் வீட்டில் பேச வைக்கிறதே இல்லை. திருமணத்துக்கு பிறகு ஏதாவது அந்த வீட்டில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்களை பற்றி வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றப்போ, இந்த மாதிரி என்னுடைய மாமியாரோ இல்லை என்னுடைய கணவரோ இப்படி சொல்றாரு, எனக்கு என்ன பண்ணனே தெரியலங்கிறப்ப நீ பேசுனா எங்க வீட்டிலே தான் நீங்க பேச வரலையே போதா, அப்படிப்பட்ட குழந்தை அப்புறம் போய் அங்கே என்னத்தை பேசுவாங்க? ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் பெண்களை சுதந்திரமாக முதலில் பேச அனுமதிக்க வேண்டும். நாம பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கண்மூடித்தனமான மிக மோசமான கெட்ட பழக்கங்கள் ஒன்று, பெண் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்வி அறிவு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் கல்வி அறிவு பெற்றதாகிறது. ஒரு 100 பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கின்ற பொழுது அந்த ஒரு நகரமே அந்த ஊரே என்னது கல்வி அறிவு பெற்றதாகிறது அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே வந்து ஒரு ஆணுக்கு கல்வி அறிவு கொடுத்தனால ஒரு குடும்பம் கல்வி அறிவு பெற்றதாகிறதோ, இல்ல 100 ஆண்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணனால ஒரு ஊரே எஜுகேஷன் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல. அப்போ அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எல்லாவற்றையும் ஒரு படி மேலதான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப அதை உணர்ந்து பெண்களை பேச அனுமதிக்க வேண்டும். சிறப்பு. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. இன்றளவும் நாம என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம குருட்டுத்தனமா பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கண்மூடி பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த டயலாக் நம்ம அதிகமா கேட்டுப்போம். வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி வெள்ளையா இருக்கவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கறது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம அதிகமாவே பார்த்துருப்போம். இந்த சமூகத்துல நம்ம போய் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றது நம்ம முன்னோர்கள் எதனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கூட. இந்த வெள்ளைக்காரன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றது எதுக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான். ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா வெள்ளையா இருக்கவங்களை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மரியாதை, மதிப்புன்னு வரும் இல்லையா? இல்ல நம்மளே என்ன பண்றோம்னா குறைத்து மதிப்பிட்டு நம்மளுடைய அதான் சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு பெரிய தலைவர்கள் சபையில இது நடந்ததா சொல்லுவாங்க. பட் உண்மையா முயன்று சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை நிறத்தவர், கருப்பு நிறத்தவர், அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய நாடுகள் 3 பேர் சந்திச்சப்போ இதுல யார் கடவுளுடைய பார்வையில ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு கேட்கறப்ப கடவுள் முத ஒரு ரொட்டி செஞ்சாராம், ரொம்ப கருகிருச்சான், அது வந்து கருப்பினத்தவர் வேணாம் அப்படின்னு. 2வது ஒரு ரொட்டி செஞ்சாரு, ஒழுங்காவே என்ன பண்ணலையா, வேகலையா, கரெக்டா வந்து நடுநிலையா இருக்கக்கூடிய நேரம் நாங்க தான் அப்படின்னு சொன்னாரா. அப்ப கடவுளுக்கு எங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. சோ இதுவுமே வந்து ஒரு நிற வேறுபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கதை தான். பட் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் நம்ம என்ன பண்றோம்னு நினைச்சுக்கிறோம், கலரா இருந்தா அது அழகு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையில அப்படி எதுவுமே கிடையாது. இன்னொன்னு வந்து ஒரு ஃபாதர் சொல்லியிருப்பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி சாத்தான், பேய், பிசாஸ் எல்லாம் அந்த படங்கள்ல வருவது போல ஒரு கருப்பு கலர்லயோ விகாரமான தோற்றத்தோட எல்லாம் என்ன பண்ணாதான் இருக்காது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சீன் வந்து இயேசு கிறிஸ்துவ கசையடிக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு போக்கஸ்ல ஆட்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க பின்னாடி என்ன ஆகும்னா ஒரு பிசாஸ் வந்து ஒரு வயதான முதுமை, அது குழந்தை மாதிரி இருக்கும், பார்த்தா வந்து முதுமை தோற்றம் அடைஞ்ச ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிசாசை பாத்தீங்கன்னா அவ்வளவு கலரா வெள்ளைன்னு சூப்பரா இருக்கும். சோ அப்ப உண்மையிலே பிசாஸ் வந்து அப்படி வெள்ளைன்னு தான் இருக்கும். அதனால நாம நினைச்சுக்கிறோம் வெள்ளையா இருந்தா அது வந்து ரொம்ப அழகு கலர் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாது. நிற பாகுபாடை குறித்து நாம பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான ஒரு பழக்கம் இந்த இருக்கக்கூடிய விளம்பரங்கள், நிறைய விளம்பரங்கள், அது குறிப்பா நிறைய முக கிரீம்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா வெள்ளையா இருவீங்க. நான் எனக்கு பல தான் சொல்லியிருக்கிறேன். அதை போய் ஒரு எருவ மாட்டுக்கு தேங்க 7 நாள்ல எருவ மாடு வெள்ளையா வருதானே வந்துச்சுன்னா ஓகே இல்லையா? சோ அதனால இந்த நிறத்தை குறித்த வேறுபாடு நாம பின்பற்றக்கூடிய ஒரு குருட்டுத்தனமான கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த நல்வாழ்த்துகள். திரிகடுகத்தின் 8ஆம் செய்யுளில் நாம் நடமாடுகிறோம். இன்று 2ஆம் கருத்தினை ஆய்ந்து பார்க்கவிருக்கின்றோம். தொல்லையுள் தோன்றும் குடிமையும் தொக்கு இருந்த நல் அவையுள் மேம்பட்ட கல்வியும் வெல் சமத்து வேந்து உவப்ப அட்டு ஆர்ந்த வென்றியும் இம்மூன்றும் தாம் தம்மை கூறா பொருள் என்று அந்த 2ஆம் கருத்து தொக்கு இருந்த நல் அவையுள் மேம்பட்ட கல்வியும்
அறிஞர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற ஒரு இடத்திலே அங்கு கல்வியின் பொது பெருமையை பேசலாம். நான் இப்படி படித்திருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், என்னை போன்று இங்கு யார் உண்டு, என்னுடைய திறமையை பாருங்கள், நான் படித்த படிப்பு, என்னுடைய பேருக்கு பின்னால் வாள் போன்ற அந்த படிப்பு தன்மைகள், இப்படியெல்லாம் இங்கு எடுத்துரைக்கின்ற தன்மை இருக்கிறது ஒரு கற்றவருடைய இயல்பு அல்ல. ஆக அங்கு தற்பெருமை என்பது அது கல்விக்கு எதிரானது, கற்றலுக்கு எதிரானது, அறிவுக்கு எதிரானது என்பதை இங்கு திரிகடுகம் பதிவு செய்கிறது. ஆனால் பல நேரங்களில் கல்வி கற்றவர்கள் கல்வி கற்காதவர்கள் போன்று அறியாதவர்களாக தற்பெருமையுடைய உச்சத்துக்கே சென்று விடுகிறார்கள். தேவையில்லை. இதை திரிகடுகம் ஒரு மிளகு போன்று அந்த காரத்தன்மையில் ஒரு செய்தியை நமக்கு உண்மையாக இங்கே எடுத்துரைக்கிறது. அதனால் தன் வள்ளுவர் ஒரு கருத்தை சொல்வார் இந்த பணிவு தொடர்பாக. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பொருள் என்ன? அதாவது உண்மையிலேயே நன்றாக கற்றவங்க, அறிவுடையவங்க, அவங்க எப்பொழுதுமே பணிவைத்தான் விரும்புவாங்க. எல்லாருக்கும் நன்றாம் படிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. நன்றாக படித்திருக்கிறியா? நன்று, நீ கூடுதலாக பணிவாக இரு. அதுதான் உனக்கு கூடுதலான ஒரு உயரிய தன்மை. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், யார் என்ன எப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனவே நான் சொல்கிறேன். அது அப்படியே உன்னுடைய சிறுமைத்தன்மையை காட்டுகிறது. அது கல்வித்தளத்தில் என்றாலும் சரி, தற்பெருமை என்பது இங்கு கூடாது. ஆனால் சிறுமை, அந்த சிறுமைத்தனமாக இருப்பாங்க தெரியுமா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லாங்கல்ல. சின்ன பிள்ளை என்பது நல்ல ஒரு பிள்ளை, ஆனால் சிறுமைத்தன்மை, அப்படிப்பட்டவங்க எப்பவும் தன்னை பற்றியே வியந்து பேசிட்டு இருப்பாங்க. தேவையில்லை. அது உயரிய பண்பும் அன்று, அது இறையாட்சிக்கு உகந்ததும் அன்று, அது திரிகடுகம் சொல்கிற செய்தியும் அன்று. மாறாக திரிகடுகம் சுட்டி காட்டுகிறது, இங்கே அறிவுடையவர்களும் இங்கு அவையடக்கத்தோடு இருந்தாக வேண்டும். அதிலும் சிறப்பாக நல்ல அறிவாளர்கள் புலவர்கள் எல்லாரும் இருக்கின்ற அந்த இடத்திலே நீ உன் கல்வியை இங்கு பெருமையாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, அப்படி பேசிவிடக்கூடாது. ஆனால் அதே வேளையில் பொதுவாக கல்வியினுடைய மேன்மையை பேசி இங்கு எல்லாரும் கல்வி கற்றாக வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருமே சான்றாக திகழ வேண்டும். நம்முடைய இந்த படிப்பின் மேன்மையை அந்த படிப்பின் அடிப்படையில் இங்கு நாம் வெளிக்கொணர்கிற, நம்முடைய சொல்லால் செயலால் வெளிக்கொணர்கிற அந்த உயரிய பண்புகளே மற்றவர்களை படிக்க வைக்க வேண்டும். தற்பெருமைகளால் இங்கு எவருமே தாங்களும் தற்பெருமைகள் கொண்டவர்களாக வளர்ந்து விட்டால் ஐயகோ, அந்த கல்வி பாவம். கல்வி என்பது இந்த அறியாமைகளெல்லாம் நீக்குகின்ற ஒளி. அந்த ஒளியையே தங்களுடைய தற்பெருமையால் அப்படியே மங்க வைக்கிறோம் என்றால் அதை போன்ற கயமைத்தனம் எதுவும் இல்லை. கல்வி கற்றவர்கள் கயமையாளர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு திரிகடுகம் சுட்டி காட்டுகின்ற மாபெரும் சவுக்கடி இந்த ஒரு செய்தி. எனவே இதை உள்ளத்தில் உறுதியாக்கி கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இயேசு பாருங்க, அவர் எடுத்துக்காட்டாக கொடுப்பது என்பதே இந்த குழந்தையை போன்று நீங்கள் மாறாவிடில் விண்ணரசுக்கு போக முடியாது. அங்கே பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாம் இருந்தாங்க, அதில் ஈகம் செய்கிற உயிரை கூட கொடுக்கிற பெரிய பெரிய சீடர்களெல்லாம் இருந்தாங்க. அங்கே எல்லார் முன்னிலையிலும் குழந்தையை அங்கு நிறுத்துகிறார். இது ஒரு அடிப்படையான தன்மை. ஆக எளிய தன்மையில் இருக்கிற அவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்வாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை உயர்த்தி பேசுகிறவர்கள் அப்படியே தாழ்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். தன்னைத்தானே வியந்து போற்றி பெருமைப்படுத்துகிறவர்கள் அப்படியே தாழ்த்தப்படுவார்கள். தாழ்ச்சியான மனநிலை கொண்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இன்று நாம் ஒரு சொல்லை இங்கு ஆய்ந்து பார்க்கலாம். அதாவது அவை, நல் அவையுள் என்கிற ஒரு சொல் இன்றைய செய்யுளில் நாம் பார்க்கிறோம். இந்த அவை என்பதுதான் தமிழ். இந்த அவையிலிருந்து தான் அது அவா சபா என்று சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கிறது. அந்த சமஸ்கிருதத்திலிருந்து தான் அப்படியே இங்கே என்ன கொண்டு வந்தாங்க, சபை ஐ என்று போட்டு தமிழ் போன்று கொண்டு வந்தாங்க. எனவே சபை என்பது தமிழ் அல்ல. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியர் இலக்கணப்படி சகர வரிசையில் சாவிலும் சொல் தொடங்காது. சா சை சவ் இந்த மூணுலையும் தொடங்காது. ஆனால் சாவலிட்டுக்கு நிறைய தமிழ் சொற்கள் வந்திருக்குது, ஆனால் அவையெல்லாம் தமிழ் இல்லை, தனித்தமிழ் அல்ல. அந்த வகையில் தான் சபை என்று பயன்படுத்த வேண்டாம். எப்படி பயன்படுத்தணும்? அவை அல்லது மன்றம் என்று தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அவை எந்த அவையில் இருந்தாலும் சரி, தற்பெருமை கொள்ளலாகாது என்கின்ற அந்த ஒரு செய்தி உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
சிறப்பான திரைக்கடுக்கும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நமக்கே தெரியாம நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, நம்ம பெரியவர்கள் சொன்னாங்க, இது வந்து கண்டிப்பா வந்து பாரம்பரியமா அதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அதை நம்ம இன்றைய நாளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்றத இன்றைய நாள் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெண் குழந்தைகளை சார்ந்து பெண் குழந்தைகளை மையப்படுத்தியே இருந்துச்சு. இப்ப ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அதான் சொல்ல எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே, அடுத்து என்னப்பா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கண்மூடி பழக்கங்களாம் ஃபாலோ பண்றாங்களா, ஆண்களுக்கு எல்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்குது. அதுவும் அது ஏற்கனவே நம்ம பல நிகழ்ச்சிகளை நம்ம தொட்டும் தொடாம என்ன பண்ணிருக்கோம்னா அதை சொல்லிட்டு போயிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆம்பளை பசங்க அழக்கூடாது, ஆம்பளை பசங்க எதையும் போல்டா ஃபேஸ் பண்ணணும். ஆக்சுவலா ஆண்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். சின்ன வயசுல இருக்கிறப்போ அம்மா அவங்களுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருப்பாங்க. அம்மா கொடுக்கக்கூடிய பூஸ்ட். எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஏதாவது ஸ்டேஜ்ல ஏறி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான்லாம் எனக்கும் பேர் கொடுத்தா எனக்கு ஞாபகமே கிடையாது. எங்க அம்மா வாட்டுக்கு என்ன பண்ணுறாலும் பேரை கொடுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு பேச்சு போட்டில் பேர் கொடுத்துருக்கேன், நீங்க தான் போய் பேசணும் அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அதை ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதுபோல் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு பார்த்தா சில நேரங்கள் எப்பெல்லாம் ஏதாவது ஒரு வேலைகளை தொடங்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றப்போ அப்போ அந்த மனைவியோட வந்து ஓகே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் ஆண்களோட மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா பெண்கள் தான். அப்படிப்பட்ட ஆண்கள் அதிகமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழக்கூடாது, ஆண்கள் போல்டா தான் இருக்கணும், ஆம்பளை பையனா இருந்துட்டு வீட்டுல என்னடா அழுதுட்டு இருக்காதா. இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் போடக்கூடிய தண்ணி ஏன் அழக்கூடாது, ஏன் ஆண் அழுதா என்ன ஆயிரப்போகுது, ஏன் உங்க வீட்டுல எதுவும் நஷ்டம் ஆயிரப்போகுதா. இப்ப நமக்கு இன்னொரு அசைக்கம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய டிராமா கத்தோலிக்கர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டுல அந்த திருச்சிலுவை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. கேட்டா சிலுவை வச்சிருந்தா வீட்டுல துன்பம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மித், ஒரு நம்பிக்கையில ஒரு மோசமான ஒரு நம்பிக்கை அது இருந்தது. அது போலதான் இதுவும் ஒரு விஷயம். ஆண் குழந்தைகள் அழக்கூடாது, உணர்வுகள் எல்லாருக்கும் அடிச்சா எல்லாருக்கும் வலிக்கும். இப்ப மண்டல் நறுக்குன்னு கொட்டினா எல்லாருக்கும் என்ன பண்ணாதான் ஆண் குழந்தை இருக்கு, நீ வலியை தாங்கணும் அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கண்டிப்பா இன்னும் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சமூக ஊடகம் குழந்தைகளில் கவனிக்கும் திறனை குறைக்கிறதா அல்லது புதிய கற்றல் வாய்ப்புகளை திறக்கிறதா? சிறாரின் மனநிலை பாதிக்கப்படுகிறதா அல்லது சிறார்களுக்கு புதியவைகளுக்கான வாசலை சமூக ஊடகங்கள் திறக்கிறதா? அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதா அல்லது திறமைகளை வெளிக்கொணர உதவுகிறதா? குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து முழுமையாக தடுக்க வேண்டுமா அல்லது டிஜிட்டல் ஒழுக்கத்தை, ஊடக கல்வியை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த இளையோரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரிதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆனால் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். ஏலி தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரோ அதை போலவே சாமுவேலையும் வளர்த்தார். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி பாவம் செய்தனர். ஆனால் சாமுவேலோ அதே கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தார். இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்திலும் ஏலியின் பிள்ளைகளைப் போல ஊடகத்தை தீயவைகளுக்கு பயன்படுத்தும் சிறார்களும் உண்டு, சமூக ஊடகத்தை நன்மைக்கும் பயன்படுத்துகின்ற சிறார்கள் உண்டு. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தான் இணையவழி கல்வி என்ற போர்வையில் சிறார்கள் திறன்பேசியின் வழியாக கல்வியினை நுகரத் தொடங்கினர். இந்த நுகர்வு இணையம் வழி கல்வி என்று நின்று விடாமல் இணைய விளையாட்டு, இணைய நண்பர்கள், இணைய உணவுகள், இணைய வியாபாரம், இணைய சூதாட்டம் என்று விரிய தொடங்கியது. இதனால் திறன்பேசியினை பயன்படுத்தும் சிறார் அதிகமாக இணையத்தை சார்ந்து இருப்பதால் திறனற்ற கூட்டமாக உருவாகி வருகின்றனர். இப்பெரும் உண்மையை கூர்ந்து கவனித்த சில நாடுகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் சிறாருக்கு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக ஆஸ்திரேலியா சமீபத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற தளங்களை 16 வயதிற்குட்பட்டவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. அந்நாட்டின் தொடர்புத்துறை அமைச்சர் அன்னிகா வெல்ஸ் என்பவர் குறிப்பிடும்போது, சமூக ஊடகங்கள் சிறார்களை இயங்கு நிலை உத்திரிக்க ஸ்தலத்திற்கு இழுத்துச் செல்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். மேலும் சமூக ஊடகங்களை இயக்கும் நெறிப்பாட்டு முறை, அதாவது அல்காரிதம், சிறார்களில் நடத்தையில் போதையூட்டியாக இருந்து அவர்களின் முழு மனித வளர்ச்சியை பாதிக்கிறது என்கிறார். பல்வேறு சமூக ஊடக அறிஞர்கள்
மற்றும் இணைய செயல்பாட்டாளர்கள் இதற்கு எதிர் வினையாற்றினாலும் சிறார்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நாடு திட்டமிடுகிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியே. ஆயினும் நேர்த்தியாக சரியான காரணங்களுக்காக இணையத்தை அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களுக்கு இது பெரும் நெருக்கடியை கொண்டு வரக்கூடும். ஆஸ்திரேலியாவை போன்று இன்று பல நாடுகள் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றன. டென்மார்க், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், மலேசியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகளும் சில வழிகாட்டுதல்களையும் சட்டங்களையும் சிறார்களை இணைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க கொண்டு வந்திருக்கின்றன. குழந்தைகளை முற்றிலும் தடை செய்வது சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சமூக ஊடகங்களை தடை செய்தால் பெற்றோருக்கே தெரியாமல் போலி கணக்குகளை சிறார்கள் உருவாக்கி பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது அதிக ஆபத்தானது. எனவே 11 வயதினருக்கு தடையை விட கண்காணிப்பும் வழிகாட்டுதலுமே சிறந்தது. யாரையும் ஆன்லைனில் கிண்டல் செய்யக்கூடாது என்றும் யாராவது இவர்களை துன்புறுத்தினால் உடனடியாக பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றும் தைரியம் கொடுங்கள். வீட்டு முகவரி, பள்ளி பெயர், போன் நம்பர் போன்றவற்றை ஒருபோதும் பொதுவெளியில் பகிரக்கூடாது என்று கற்பியுங்கள். தினமும் இவ்வளவு நேரம்தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை உருவாக்குங்கள். அதிலும் குறிப்பாக அவர்களோடு சேர்ந்து உருவாக்குங்கள். அதிகமாக சமூக ஊடகங்களை நுகரும் சிறார்கள் அதிகமாக உளநல பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். தங்கள் உடல் பற்றிய எண்ணத்தில் எதிர்கருத்துக்களை கொண்டுள்ளனர். தங்களை எப்போதும் இணைய உலக ஆளுமைகளோடு ஒப்புமைப்படுத்தி தங்களை கீழ்த்தரமாக பார்க்கின்றனர். எனவே சமூக ஊடக தடை என்பது சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மன பிறழ்வுகளிலிருந்தும் தூக்கமின்மையிலிருந்தும் பாதுகாக்கும் என்கின்றனர் அறிஞர்கள். எனினும் ஏலி சாமுவேலை நம்பியது போல் நம் பிள்ளைகளையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல சமூக வலைத்தளங்களை எப்படி தைரியமாக கையாள்வது என்றும் கற்றுக் கொடுப்பதே நலமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலையுலகம் 360 இன்றைக்கான விழிப்புணர்வு கிடைச்சாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் இன்றளவும் கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சில மோசமான பழக்க வழக்கங்கள் என்னன்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. கரியர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எல்லா புழக்கத்திலயுமே பேசப்படுற ஒரு வார்த்தை. அது வந்து சொல்வாங்க. நம்ம கூட அந்த ஸ்டேட்டஸ்க்காக பயந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை கூட விட்டுருப்போம். நம்மளுக்கு தகுதி இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஓகே இந்த வேலை போய் செய்யலாம் அப்படின்றப்போ இல்ல இந்த வேலைக்குள்ள நீ போகாத, வேண்டாம், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, பாக்குறவன் 4 பேர் என்ன பேசுவான், அப்படி கிடைக்கிற வாய்ப்பை விட்டுட்டு கடைசியில மூலையில ஒண்ணுமே உதவாத ஒரு மனிதனா தான் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இது பெருசாலாம் தெரியாது, ஆனா ஸ்டேட்டஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். வேலையில என்னைக்குமே நம்ம விஷயம் எந்த வேலை இது பெரிய வேலை இது சின்ன வேலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ திருடாம பிறருடைய உழைப்பை சுரண்டாமல் நாம ஈட்டக்கூடிய எந்த ஒரு வருமானம் தரக்கூடிய வேலையா இருந்தாலும் அது வந்து நல்ல உண்மையான ஒரு வேலை. சோ அதுல இது உயர்ந்தது. இது தான் நம்ம பல நேரம் நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, அத்தை என்ன சொல்லுவாங்க, மாமா என்ன சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு நீ போறேன்னு சொல்றீங்க. தயவுசெய்து இந்த வேலையை குறித்து மதிப்புகளை என்ன பண்ணாதீங்க, மதிப்பீடு செய்யாதீங்க. கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முன்கள பணியாளர்கள் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வந்து ஆகா ஓகோன்னு கொண்டாடினாலும் அந்த அளவுக்கு வீட்டில் இருந்துட்டு நம்ம போட்ட குப்பை கோலங்கள் எல்லாம் எடுத்து அந்த இடத்த தூய்மையாக வைத்திருந்து மேலும் நோய் பரவாதவனா தங்களோட லைஃப்ல லிஸ்ட்ல போட்ட முன்கள பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க. அவங்க மட்டும் எங்களுக்கு எங்க உயிர் முக்கியம், நாங்க மட்டும் உங்க உயிர் வீட்டுக்குள்ளே இருந்துக்குவீங்க, நாங்க மட்டும் எங்க உயிரை மதிக்காம உங்களுக்காக சேவை செய்யணும் ஒரு கேள்வி கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம நகரங்கள்ல எந்த அளவுக்கு நாரி போயிருக்கும். சோ அப்போ அந்த விஷயத்துல இது உயர்ந்த வேலை இது தாழ்ந்த வேலை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு வேலையில ஹையரா இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக நீங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு திரைப்படத்து பாடல் அழகா வரும். சோ படிப்புல ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால ஹீரோங்கிறதுனால நீ வந்து ஹீரோ கிடையாது, டாபிக் மாதிரினா அவனு யார் தான், ஜோக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நமக்கு பரிச்சயம் இல்லாத இன்னொரு துறையில போய் நம்மளை விளையாட விட்டாங்க, நம்மளை வேலை செய்ய விட்டாங்கன்னா நம்ம அங்க ஜோக்கர் தான். அதனால இந்த வேலை உயர்ந்தது அந்த வேலை உயர்ந்தது கிடையவே கிடையாது. அதை குறித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒரு வேலை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வேலைக்கு போகாத அந்த வேலைக்கு போகாத, இதுதான் கௌரவமான வேலை அதுதான் கௌரவமான வேலை அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஏமாத்தி வச்சது போல நாம இன்னைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையை ஏமாற்ற வேண்டாம். அதில் விழிப்போடு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த மாடி தோட்டம் போட்டவங்க, பந்தல் காய்கறிகள் வச்சவங்க,
அல்லது பல்வேறு வகையான தாவரங்கள் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் இலைகள் மஞ்சளாகுது, சரியாக வளரல, அப்படியே நறுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதா டிவி நேயர்களுக்காக நம்ம சொல்கிற முக்கியமான பதிவு என்னென்னா, சாம்பல் சத்து உங்களுக்கு இருக்காது, அதனால் சாம்பல் சத்து கொடுங்க, இதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சாம்பல் சத்து கொடுக்கணும்னா உங்களுக்கு எங்கே போகிறது? சாம்பலுக்கு இந்த காலத்தை பொறுத்தவரை தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுக்கிறோம். இலைகளை கீழே உதிர்ந்த இலையை சேமித்து வைக்கிறோன்னா கீழே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கிட்டு, இரும்பு பாத்திரம் இருக்குன்னா அதில் போட்டு இலைகளை போட்டு தீயை பொருத்தி விடுங்க. அது மாலை வேளையில் செஞ்சிங்கன்னா நல்லா அப்படியே வெந்து தணிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும். இந்த சாம்பலை 5 விரல் அள்ளுற அளவுக்கு எவ்வளோ சாம்பல் கிடைக்குதோ ஒரு தொட்டிக்கு அப்படி தூவி விட்டுறலாம். மாதம் ஒரு முறையாவது நீங்கள் தூவணுங்க. அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் பப்பாளி வச்சுருக்கேன், அல்லது வந்து கொய்யா, எலுமிச்சை அப்படி வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சபட்சம் 1/4 கிலோலேருந்து 1 கிலோ வரல வைக்கலாம், மரத்துலேருந்து 4 அடி தள்ளி. அப்படி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி வச்சிட்டிங்கன்னா பயிரோட விளைச்சல் நல்லாயிருக்கும். இப்போ எலுமிச்சையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையாக வரணும், அமுக்குனா நல்லா அமுங்குன மாதிரி வரணும், நல்ல சத்துக்களோடு வரணும்னா இந்த சாம்பல் சத்து வேணும். சுண்ணாம்பு சத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்று வாய்ப்பு கிடைச்சதுன்னா வீட்டு தோட்டமாக இருந்தால் முட்டை ஓடுகளை அரைச்சி அந்த தூளை நீங்கள் வந்து தொட்டியில் போடுங்க, மாத வாரியாக தொட்டியில் போடுங்கன்னு சொல்கிறோம். இதே இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டை ஓடுகள் கிடைச்சா போடலாம். அல்லது செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கிடைக்கிது அப்படின்னா 100 கிராம் வாங்கி ஒரு மரத்துக்கு போடலாம். அல்லது இந்த ஜிப்சம் இருக்கு இல்லைங்களா, கடையில் போய் கேட்டிங்கன்னா ஜிப்சம்னு வைப்பாங்க, அது வாங்கி 100 கிராம் வாங்கி ஒரு மரத்துக்கு போட்டு விடலாம். இதெல்லாம் செய்கிறது பொதுவாக மரங்களுக்கு நல்லது, இந்த காலத்தில் நல்லது. இந்த வெயில் காலத்தில் அதுக்கு வேணுங்கிற இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், இந்த பயிர்களில் தெளிக்கணும். இந்த தெளிப்பில் எதெல்லாம் உங்களுக்கு தெளிக்க முடியும்? ஒன்றும் இல்லைங்க, 10 லிட்டருக்கு 1 லிட்டர் மோர் கலந்து தெளிக்கலாம். மோரும் இல்லையா, நீங்கள் வெறும் பால் கூட ஒரு 1/2 லிட்டர் பால் கலந்து தெளிக்கலாம். இது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். 15 நாளைக்கு ஒரு முறை, அது எந்த பயிராக இருந்தாலும் தெளிச்சிங்கனாலே பயிர் வந்து திடமாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, அடி இலையெல்லாம் மஞ்சள் ஆகுதுன்னா, தொங்குது அடி இலை மஞ்சள் ஆகுதுனாலே சத்து இல்லைன்னு அர்த்தம். எந்த 2 சத்து இல்லை? தழை சத்து இல்லை, சாம்பல் சத்து இல்லை. இதுதான் முக்கியம். இது 2க்கும் நம்ம கொடுத்துடணும். சாம்பல் சத்துக்கு தான் நான் சாம்பல் சொல்லிட்டேன், தழை சத்துக்கு மக்கின சாணம் கிடைச்சா போடலாம். ஒன்றுமே முடியலையா, உங்களோட பயிர்களை வெட்டுறீங்க பார்த்தீங்களா, இந்த கவாத்து பண்ணுறதுக்காக தேவையான கிளைகள்லாம் வெட்டுறீங்கன்னா அந்த இலையை மட்டும் பிச்சு உங்கள் செடியை சுற்றி போட்டு அதில் ஈரப்படுத்தி விடலாம். அப்படி ஈரப்படுத்தி விட்டிங்கனாலே அது அப்படியே அந்த உயரம் குறைஞ்சு அப்படியே லூஸ் ஆகி அந்த உயரம் குறைஞ்சி கீழே படுக்கிறப்ப அது சத்து கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்களா, பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போங்க, அவங்க அசோஸ்பைலம்னு பச்சை கலர் பாட்டில் வச்சுருப்பாங்க, பாஸ்வோ பாக்டீரியான்னு மஞ்சள் கலர் பாட்டில் வச்சுருப்பாங்க, சிவப்பு கலர் பாட்டில் பொட்டாஷ் பாக்டீரியான்னு வச்சுருப்பாங்க. 100 லிட்டர் தண்ணியில் 3ஐயும் ஊற்றிக்கங்க. ஊற்றி அது கூட நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா ஒரு 1/2 லிட்டர் கலந்து வச்சுக்கோங்க. இந்த அமைப்பை ஒரு நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து எவ்வளோ தேவையோ எல்லாத்துலேயும் ஊற்றலாம். இதில் உங்களுக்கு தேவைக்கு போக மிச்சத்தை வெறும் துணி போட்டு மூடி நிழலான இடத்துல வச்சிடணும். வெயில் படாத நிழலான இடத்துல வைக்கலாம். எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்த முடியும்? நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டே இருக்கிறதா இருந்தால் எவ்வளோ காலம் வேணாலும் பயன்படுத்தலாம். இது கூட நான் என்னெல்லாம் கலந்துக்கலாம்? இந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அல்லது சூடோமோனஸ்ன்னு சொன்னோம்ல, அதை கலந்துக்கலாம். மீனமிலம் இருக்கா, அதை கலந்துக்கலாம். பஞ்சகவியா இருக்கா, அதை கலந்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு விதை திருவிழான்னு போகிறீங்க, அங்கே விற்கிறாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது கூட கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டு தோட்டம் பெரிய மரங்கள் இருக்கா, ஒரு மரத்துக்கு 5 லிட்டர் வரலும் கூட கொடுக்கலாம். 1 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரலும், மரத்தோட சைஸ் பொறுத்து. அப்படி செய்கிறது நல்லது. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம்.
கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் நமக்குள்ள இருக்கு, நம்ம அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம திணிக்க போறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மென்டல் ஹெல்த், மனநலம். எல்லாரும் எல்லா நாளும் சந்தோஷமா என்ன பண்ணிட முடியாது, இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா நாளும் சோகமாகவும் இருக்க முடியாது. இது வந்து உணர்வுகளுடைய அதாவது மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஜாலியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே சோகமாயிருவாங்க. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. சிலரை பார்த்தா சிடுன்னு என்ன பண்றான் இருக்கிறான். இது வந்து ஆக்சுவலா எனக்குமே ஒரு எண்ணம் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, யாராவது வந்து பிச்சை கேட்டு வராங்க அப்படின்னா சாப்பாடு வேணா வாங்கி கொடுப்பேன் தவிர கையில காசு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதுவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய உடல் வலிமையோட அவங்க தோற்றம் அளிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சாப்பாடு என்ன பண்ண மாட்டேன்னா வாங்கி தந்ததும் இதுவரை கிடையாது. இப்போ ஒரு 2 வாரங்கள் இருக்கும், அருத்தந்தை மரியான் வந்து பிரசங்கம் வச்சுட்டு இருந்தாரு. பிரசங்கம் வச்சுட்டு இருக்கல காலையில் அடரேஷன்ல ஒரு விஷயம் சொன்னாரு. அவன் ஒருத்த வந்து கேட்கறான், அவன் தோற்றம் ஓகே வெள்ளன் கூட்டா இருக்குது, அவன் நல்லா தான் இருக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அவனோட உட்காந்து பேசுனியா? அவன் என்ன நிலையில அவன் இருக்கிறாங்கிறது தெரியுமா? எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்காங்கிற தெரியாது. எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்? அப்ப எதை வச்சு நீங்க வந்து அவன் நல்லா தானே இருக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு ஒரு விஷயம் இது. அது போல ஒரு நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று. அப்போ வந்து இந்த விவாகரத்தினால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்புல அது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அப்போ பெண்கள் சைடுல நிறைய வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது, ஆண்கள் சைடுல அந்த வாதங்களை மறுப்பதற்கு அவங்களால முடியல. பட் என்ன பண்றாங்கன்னா, அதற்கு பதிலாக குற்ற சுமத்துவதற்கு, பழி சுமத்துவதற்கு ஏற்றார் போல அவங்களோட டாபிக் என்னாச்சு டோட்டலா மாறிடுச்சு. அப்போ ஒரு ஆண் அதுல சொல்றாங்க, இங்க பாருங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் பாருங்க நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்ப இவங்க எங்க சோகமா இருக்கிறாங்க கேள்வியை வந்து முன்வச்சார். அப்ப அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, ஏங்க நீங்க உடையை வச்சு வெளி தோற்றத்தை வச்சு அடையாளம் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்னுடைய சூழல்ல என்னால வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது, என்னால மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் டைப்பர் போட்டு வந்து உட்காந்துருக்கு. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சோ அப்போ வெளிப்புற தோற்றத்தை வச்சு எதை என்ன பண்ணாதீங்க, அடையாளம். வெளிப்புற தோற்றத்தை வச்சு இவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் நல்லா தானே இருக்கிறான், வெளியிருந்து பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம இவ்வளவு நாள் கடைபிடிச்சிட்டு கூடிய விஷயங்கள் சில நேரம் நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா கூட நம்ம என்ன பண்ணிப்போம், பேசிருப்போம். அத்தைக்கு மாமாக்கு என்ன அவங்க நல்லா தானே இருக்காங்க, பெரியப்பாக்கு என்ன அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இவங்க நல்லா தானே இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண என்ன, அவங்கவுங்க சூழலை உட்காந்து பார்த்தாதான் அவங்கவுங்க சூழல் என்பது தெரியும். அப்ப இது வரைக்கும் நம்ம கண்மூடித்தனமாக பிறருடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து நாம் மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இவங்க இப்படிதான் அப்படிதான்னா அது நாம் விட்டுவிட வேண்டிய மிக மோசமான ஒரு கண்மூடி பழக்கம். உண்மையாவே சிறப்பு. அதாவது ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் நம்ம அடையாளப்படுத்த கூடாது அப்படின்ட்டு இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கவுட் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுனால வரக்கூடியது. இதுவும் மூட்டு வலியில ஒரு வகையான மூட்டு வலி. அதனால்தான் இது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த யூரிக் ஆசிட் ஆனது நம்ம உடம்புல ஜாயிண்ட்ல எலும்புக்கு மேல நம்ம ஸ்கின்னுக்கு அடியில நடுவுல வந்து ஃபார்ம் ஆகும், கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது அது இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கும், ஷார்ப்பா அப்படி இருக்கும். அப்போ நம்ம நீட்டி மடக்கும் போதோ அல்லது நம்ம தூங்கும் போதோ நமக்கு அந்த சுருக்குன்னு குத்துற வலி ஃபீல் இருக்கும், அல்லது கத்தியில குத்துற மாதிரி, இல்ல ஷூட் பண்ணா என்ன வலியோ அந்த வலி தெரியும் இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல. இதன் விளைவு நமக்கு கிட்னி ஸ்டோன் கூட வரலாம். நாளடைவில் இதே அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வந்து இந்த யூரிக் ஆசிட் அதிகம் ஆனதுனால சிலருக்கு கிட்னி ஃபெயிலியரும் வந்திருக்கு. அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சிகேடி ப்ராப்ளமும் வந்த நிலைக்கு தள்ளப்படும். அதனால வருமுன் காப்போங்கிற மாதிரி உங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே யூரிக் ஆசிட் இருந்தா அந்த டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொண்டு வாங்க, அல்லது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அப்போ என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு உங்களை பார்த்துட்டு அட்வைஸ் கொடுப்போம். அப்போ டெஸ்ட் எடுத்துட்டு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணா அது கியூரபிள் ட்ரீட்மெண்ட் இருக்கு. தொடர்ந்து நீங்க அந்த உணவு முறையும் மெடிசனும் ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரா எடுத்தா இது முற்றிலும் உங்களுக்கு சரியாக்கும் வாய்ப்பு மிகுதியாக இருக்கு. அப்போ இது கடைபிடிக்கணும். இப்போ ஹோம் ரெமெடி உங்களுக்கு சொல்றேன். பொதுவா சன்பாத் எடுக்கணும், நான்வெஜ் அதிகம் சாப்பிட்றதை குறைக்கணும், அது எல்லாமே ரொம்ப ஸ்பைசி காரம் புளி உப்பு இதெல்லாம் குறைக்கணும். மேலும் எள்ளு எடுத்துக்கலாம், டெய்லி 2 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ், பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ்
எடுத்துக்கலாம். அப்புறம் பிரண்டை சட்னி எடுத்துக்கலாம். நம்ம வெத்தலை பாக்கு போடலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தாம்பூலம் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்கு. ஆனா ரெமெடிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், எக்ஸசிவ் யூரிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவு முறைகள் எடுக்கிறதுனால வருதா, இல்லனா யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம், பியூரைன் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட்னால, அசிமிலேஷன் டிஃபெக்ட்னால வருதா? இத கண்டுபிடிச்சுதான் உணவு முறைகள் சொல்லுவாங்க. ஜெனரலா இருக்க உணவு முறைகள் சொல்றாங்க. அப்போ அது நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா இது ஈஸியா ஆரம்ப நிலையிலேயே சால்வ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இது முற்றிய நிலையில உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பல தடவை வரும். அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்போ சிறுநீர் கழிக்கும் போது பிளட் போலாம், இல்ல பிரவுன் கலர்ல போலாம், பால் தயிர் மாதிரி யூரின் போகலாம், பிளாக் யூரின் கூட வருது. ஆமா, கிளவுடி யூரின். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்காம விட்டாதான் இது போன்ற உபாதைகளுக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அதனால ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சிம்டம்ஸ்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. வந்தா உடனே நாங்க உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்ச உடனே ரிப்போர்ட்டை பார்த்து இமீடியட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா சில மாதங்களையும் உங்களுக்கு இது வந்துடும். ஆரம்பத்திலேயே பாக்குறது ரொம்ப நல்லது. அதனால புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஏதோ எனக்கு லேசா மூட்டு வலி, லேசா கால் பெருவிரல், நைட்ல வலி, இல்ல ஒரு விரல்ல தான் வீக்கம் அப்படின்னு நினைச்சு கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். ஏன்னா இது ஆரம்பத்துல அப்படித்தான் தொடங்கும். ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல விரல்ல, கால் விரல்ல அப்படி வலி வரலாம். யாரோ சிலருக்கு மாத்திரம் மிட் நைட்ல இந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல இந்த பாதிப்பு வரும்போது யூரிக் ஆசிட்னால இந்த வலி காலில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கால் விரல்கள்ல. அப்ப நீங்க நடக்கும் போது உங்களுக்கு காலை அழக எடுத்து நார்மலா தூக்கி வச்சு நடக்கிறோம் இல்லையா, அதுல டிஃபரன்ஸ் தெரியும். தூக்கி வைக்க முடியாம ஏதோ லேசா இப்படி இப்படி குழந்தைங்க புதுசுல நடக்கவும் வளர்ற ஆரம்பத்துல இழுத்துட்டு நடக்குமே, அது போல நமக்கு இழுத்துட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் கட்டாயம் அந்த பேஷண்ட்டுக்கு பாதிப்பு உணர்வாங்க. அதை வச்செல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டெஸ்ட் எடுத்தோம்னா இதெல்லாம் ஈஸியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆரம்ப நிலையிலேயே பண்ணும்போது கிட்னி ஸ்டோனே வராது. அது மாத்திரம் இல்ல, கிட்னி பாதிப்பும் வராமல் தடுக்க முடியும். அதனால யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் தானே, எனக்கு இத்தனை வருஷமா இருக்கு, அத்தனை வருஷமா இருக்கு, பெருமையா சொல்லிக் கொள்வதில் இது அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் நோயின் தாக்கத்தை அதிகப்படுத்தி நம்ம உடல் உறுப்பை தாக்கும் விஷயமாக இருக்கிறதுனால யூரிக் ஆசிட் இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இதனால் வருவதை தடுக்க முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்றைய நாள் நம்ம ஒரு சிறப்பான விழிப்புணர்வை அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாள் தெரியாமலே நமக்கே தெரியாம நாம பின்பற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய சில கண்மூடி பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்க, இந்த சமூகத்துல பல பெண்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த பெண்ணா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு நிறைய ஒரு டேலண்ட் இருக்கலாம், தனித்துவமான ஒரு பெண்ணா இருக்கலாம். இவ்வளவு திறமைகள் இருந்தும் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம், ஒரு திருமணத்துக்கு அப்புறமா அந்த ஆணுடைய அந்த துணை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுல போய் சொல்றப்போ இந்த சமூகம் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும், சுத்தி சொல்ற அந்த வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல நீ அவங்க கூடவே வாழ்ந்துரு, சரியில்லைனாலும் பரவாயில்ல நீ அவங்க கூடவே இருந்துரு, இந்த சைடு கூட வந்துடாது, அந்த காத்து கூட இந்த பக்கம் அடிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, இந்த சமூகம் எங்களை பார்த்து என்ன சொல்லும், நீ உட்காந்துட்ட அப்படின்னா, இங்க என் வீட்டுல உட்காந்துட்டேன்னா என்ன சொல்லுவாங்க இந்த சமூகம் அப்படின்ற ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய பேரிடியா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். ஆனா இந்த பெண் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல பெற்றோர்களுடைய அந்த சப்போர்ட் இருக்கவே இருக்காது. சோ இப்படி நம்ம ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லதான் செய்வாங்க. விஷயங்களுக்காக தன்னுடைய குழந்தை எவ்வளவு கவலைப்பட்டாலும் அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இது போல ஆண்களுக்கும் சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்கிறது. இல்ல அப்படின்லாம் சொல்றதுக்குல இப்ப இதை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது, அப்போது விவாகரத்தை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ப்ரொமோட் பண்றீங்களா, டிவோர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றீங்களா கேட்டா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஸோ இறைவன் இணைத்து வைத்த இந்த உறவு, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சமுதாயத்திற்காக ஒரு டாக்ஸிக் பீப்புளோட டாலரேட் பண்ணணும், ஒரு சைக்கோவோட டாலரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தான் இங்கே என்னுடைய கேள்வி. ஸோ அப்போ நாம் காணக்கூடிய இந்த உலகத்துல இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சமுதாயத்தை நீங்க அதே அளவு நல்லது செய்யும் வண்ணம் வெளியே குப்பை போடாம இருக்கிறது, கண்ட இடத்துல எச்சி துப்பாம இருக்கிறது,
கியூவா நிற்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா கியூவை ஃபாலோ பண்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்க வேண்டிய இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்க வேண்டியது, இந்த வழிவகைகளில் நாம ஒழுங்கா இருந்து அந்த சமுதாயத்துக்கு தேவையான கடமை பண்ணிக்கலாம், செஞ்சா போதும். ஆனா இந்த சமுதாயம் இதை சொல்லிடும், பக்கத்து வீட்டுக்காரன் இதை சொல்லிடுவான், ஈர்த்த வீட்டுக்காரன் இதை சொல்லிடுவான், அடுத்த வீட்டு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்று டாக்ஸிக் பீப்புளோட டாலரேட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஒரு வட்டார வழக்கு ஒன்று சொல்லுவாங்க. விறகு அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நெருப்புல வச்ச விறகு எரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. விறகுக்கு உயிர் கிடையாது, அது வாட்டுக்கு எரிஞ்சிட்டு போறோம். ஆனா நமக்கெல்லாம் உயிர் இருக்குது. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்ததாக நம்மளாம் வரலாறு படிச்சிருக்கோம். அன்னைக்கு யாரோ ஒரு பெண்மணி தன் கணவன் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக அவருடைய மறைவை தாங்க முடியாமல் அவரோடு சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, நெருப்புல விழுந்து மறைஞ்சிருக்கலாம். நீங்க இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது, நானும் வாழ விரும்பலன்னு சொல்லி அது அன்பின் நிமித்தமாக நடந்த ஒன்றாக என்ன பண்ணிருக்கலாம். ஆனா அது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைமுறை என்ன பண்ணிட்டாங்க, கணவர் சத்தா மனைவி என்ன பண்ணிடணும், உடன்கட்டை ஏறிவிட வேண்டும். சரி, அதே மனைவி சத்தா கணவன் உடன்கட்டை ஏறணும், அப்ப அதையும் செய்யணும் இல்ல, வயசு வருஷம் என்ன பண்றது, செஞ்சது கிடையாது. இந்த மாதிரியான கண்மூடி பழக்கங்கள் ஏராளமான விஷயங்கள் இன்னைக்கு ஒரு சிலர் தான் பார்த்துருக்கோம். இன்னும் லிஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அது பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ அதுல இன்னைக்கு நாம் விழிப்புணர்வு அடைந்த விஷயத்தை மீண்டும் ஒரு மறுசீராய்வு, மறு சிந்தனைக்கு என்ன பண்ணுவோம், உட்படுத்துவோம். இந்த நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு எனக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதோட இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா பண்றாங்க பார்க்கலாம். சென்னை ஆரியபுரத்தை சேர்ந்த ஜெசிகா ஜாய்ஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் இன்றைய நாளை யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். இறை மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். திருப்பாடல் 119:12. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று அதே பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? விவிலியம் 3 பகுதிகளாக, பழைய ஏற்பாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சட்டம், இன்னொன்று இறைவாக்கு, மற்றது ஞான நூட்கள். இந்த சட்டத்தை உயிரினும் மேலாக கருதியவர்கள் யூத மக்கள். மோயிசன் அவர்களுக்கு சட்டத்தை கற்பித்தார். அந்த சட்டத்தின் வழியாக நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஒழுக்கங்களையும் ஆண்டவரின் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். திருச்சட்டத்தை தங்கள் நம்பிக்கையாக கண்டார்கள். உயிரினும் மேலாக யூத மக்கள் கருதினார்கள். ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று மோசே பணித்திருக்கிறார். அதை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உள்ளத்தில் கொண்டார்கள், ஆனந்தம் கொண்டார்கள். தங்களுடைய கைகளில் அதை வைத்திருந்தார்கள். போகும்போதும் நடக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டே போனார்கள். அந்த சட்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சட்டத்தின் வழியாக தங்களுடைய வாழ்வு முறைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த விதிமுறைகள் அவர்களை செம்மைப்படுத்தின, அவர்களை நேர்மைப்படுத்தின. இந்த சட்டங்களை எல்லாம் கண்ட மற்ற மனிதர்கள் இவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை போற்றி புகழ்ந்தார்கள். இந்த சட்டம் அயலாருக்கு அன்பு செய், உண்மையாக ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் தூரத்தில் இருப்பவரையும் அறியாத மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. நாம் இன்றைக்கு கூறும் சட்டத்தை விட, நீதியை விட, அந்த காலத்திலே மோயிசன் இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுத்து மக்களை செம்மைப்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், வழிநடத்துகிறார் என்பதை கண்டறியும் பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இதே வழியைத்தான் இயேசு நமக்கு சொன்னார். ஏழைகளை அன்பு செய்யுங்கள், பகைவரை நேசியுங்கள், சபிப்பவருக்காக ஆசிரி கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள் என்று சொல்லி சிலுவையில் எல்லாரையும் மன்னித்தார். எல்லாருக்கும் வான்வீட்டின் கதவுகளை திறந்து கொடுத்தார். அந்த ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். அதன்படி வாழ்க்கை நடத்துவோம். உண்மையான வாழ்க்கை இறைவன் காட்டுகின்ற வழியில் இருக்கிறது. இது நம்ம மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் இது விதிமுறையாக இருக்கிறது. இந்த விதிமுறையை மகாத்மா காந்தி, விவேகானந்தர் போன்றவர்கள் கடைபிடித்தார்கள். எனவே நாமும் கடைபிடிக்க முயற்சி எடுப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்னாமல் இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமாக நாம் இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சில மோசமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சிந்தித்து ஒரு மறுசிந்தனைக்கு உட்படுத்த கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே எங்க வந்து க்ளோஸ் ஆகி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல தான். எல்லாரும் சமுதாயத்துல ஒரு அங்கம் தான். மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த சமுதாயத்தினரோடு பிறரோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த நிலையில இவன் என்னைய பத்தி என்ன சொல்லிடுவான், அவன் என்னைய பத்தி என்ன சொல்லிடுவான், இந்த நினைப்பினால் உருவாகக்கூடிய கண்மூடி பழக்கங்கள் தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அழகா சொல்லியிருக்கிறாரு, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த சமுதாயமே ஜாதி தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாம் காத்தோட விஷம் பரவட்டும், எல்லாரும் சாகலாம், எவனும் உயிரோட இருக்குங்கிற தேவையை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஸோ அது போல இந்த சமுதாயம் அப்படிங்கிறது அதில் நாம் ஒரு அங்கத்தினர். ஆனால் இந்த சமுதாயம் என்னை குறை சொல்லி விடுமோ என நினைத்து நாம் இன்னைக்கு நம்முடைய தலைமுறையோ இல்ல நம்முடையவோ இல்ல நம்முடைய வாழ்க்கையோ நம்ம அழித்துக் கொண்டே இருக்கிறோம்னா அது நிச்சயமாக கண்மூடி பழக்கங்கள். அதை விட்டு நாம் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, சமூக கட்டுக்களை உடைப்போம், விடுதலை காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.